வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். சந்தையில் தேங்காய் மற்றும் அரிசியின் விலை அதிகரித்துள்ளதாக நுகர்வோர்கள் குற்றம் சுமத்துகின்றன. அதே நேரம் கட்டுப்பாட்டு விலையை மீறியும் அரிசி விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த நிலையில் அரிசி தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு 70,000 மெட்ரிக் டன் நாட்டு அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்திருந்தது. அதற்கு அமைய அதற்கான விலை மனு கோரல் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் சந்தையில் தேங்காயின் விலை அதிகரித்துள்ளது. பல பகுதிகளில் தேங்காய் ஒன்று 200 ரூபாவுக்கு அதிகமான விலையில் விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை கடந்த சில நாட்களாக நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பொருளாதார மத்திய நிலையங்களில் மரக்கறிகளின் விலையும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த காலங்களில் ஜப்பான் அரசாங்கத்தினால் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு தேவையான பூரண ஒத்துழைப்பை எதிர்க்கட்சியிலிருந்து கொண்டு தாம் வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் ஜப்பானிய தூதுவருக்கும் இடையே இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையில் நீண்ட காலமாக இருந்து வரும் இராஜேந்திர உறவை தொடர்ந்தும் பேணுமாறும் அதற்கு தாம் முழுமையான பங்களிப்பை வழங்குவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் ஜப்பானிய தூதுவரிடம் தெரிவித்துள்ளார். சில தரப்பினர் பௌத்தர்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கு சதி திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக கலாநிதி ஓமல்வே சோபித்த தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் இதனை தெரிவித்த அவர், புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இந்த சதி திட்டங்களுக்காக வரையறையின்றி நிதியளித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சில கட்டுக்கதைகளால் மத நம்பிக்கைகளை மட்டுப்படுத்த முடியாது. இவ்வாறான மட்டுப்பாடுகளை மேற்கொள்வதற்கு சில சதி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த வேலை திட்டத்தின் முதற்படியாக பௌத்தர்களுக்கு இடையே பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பௌத்த தர்மத்தை அடிப்படையாக கொண்டு சிங்கள இனத்தவர்களுக்கு இடையிலான பலம் வாய்ந்த பிணைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. எனினும் கட்டுக்கதைகளை நம்பும் போது மகாவம்சம், தீபவம்சம், சூலவம்சம் என்பன செல்லுபடியற்ற நூல்களாகி விடுகின்றன. அதன் பின்னர் வரலாறு பொய்யாகி போவதுடனும் இந்த மண்ணின் மூத்த குடிகளான சிங்களவர்களுக்கு உள்ள உரிமையும் இல்லாது போகும். இந்த பிரிவினை செயல்பாடுகளுக்காக புத்தக அச்சிடுதல் உள்ளிட்ட பல திட்டங்கள் பாரிய நிதி செலவில் முன்னெடுக்கப்படுகின்றன. கல்கிரியாகம பகுதியில் பல ஏக்கர் கணக்கில் ஹெலுகம என்ற குடியேற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் அதிக அளவில் பணத்தை செலவு செய்துள்ளது. இதனை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களும் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் முதலாம் வினாத்தாளிலிருந்து கசிந்த வினாக்களுக்காக பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் புள்ளிகளை வழங்குவதற்கு அமைச்சரவை பரிந்துரைத்துள்ளதாக சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். அத்துடன் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் குறித்த பரீட்சையை மீண்டும் நடத்துவது பொருத்தமற்றது என அமைச்சரவை பரிந்துரைத்துள்ளதாகவும் சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மன்றாடி நாயகம் தெரிவித்துள்ளார். புலமை பரிசில் பரீட்சை நடத்தப்பட்ட விதத்தை தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் மீள் அழைக்கப்பட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுக்களை பூரண நீதியரசர்கள் ஆயம் முன்னிலையில் விசாரிக்குமாறு கோரிய சட்டமா அதிபர் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாகவும் பிரதி மன்றாடியார் நாயகம் குறிப்பிட்டார். அதன் பின்னர் மனு மீதான விசாரணைகள் எதிர்வரும் 11ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. இதேவேளை நடந்து முடிந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதற்கு உயர் நீதிமன்றம் முன்னதாக இடைக்கால தடை உத்தரவு விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நிறைவடைந்ததன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பில் அறிவிப்பு வெளியிடப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. பரீட்சையின் போது வேட்பாளர்கள் பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பித்தல் பரீட்சைக்கு இடையூறு ஏற்படும் என்பதால் குறித்த பரீட்சை முடியும் வரை தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிடாது இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக பரீட்சை சில நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டதுடனும் குறித்த பரீட்சைகளை இந்த வாரம் மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விசேட கட்சி தலைவர்கள் கூட்டம் இன்றைய தினம் நடைபெற உள்ளது. இதன்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான வேட்பு மனுக்களை மீளப் பெறுவது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அனைவரும் இலங்கையர்கள், அனைவரும் சமம், சமத்துவமானவர்கள் என்று கூறும் தேசிய மக்கள் சக்தி எனும் ஜேபிபியினருக்கு முடியுமாக இருந்தால் இந்த நாட்டிலேயே பௌத்த மதத்திற்கு கொடுக்கும் முன்னுரிமையை இந்த நாட்டில் உள்ள ஏனைய மதங்களுக்கு கொடுத்து காட்டுங்கள். உங்களால் இயலும் என்றால் முதலில் அதை செய்து காட்டுங்கள். அதன் பின் இந்த நாட்டில் அனைவரும் சமனானவர்கள் என்று கூறுவார்கள் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தேசிய அமைப்பாளருமான கோவிந்தன் கருணாகரன் சவால் விடுத்துள்ளார். நேற்றைய தினம் மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிய அரசியலமைப்பை உருவாக்கி அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தை இல்லாமல் செய்து மாகாண சபை முறைமையை இல்லாது ஒழிப்பதற்கான திட்டங்கள் வகுப்பதாக ஜேபிபியின் செயலாளர் டெல்வின் சில்வா ஊடகங்களில் கருத்து வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாது இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது இலங்கை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக இந்தியாவால் திணிக்கப்பட்ட ஒன்று என்றும் தெரிவித்துள்ளார். இவ்வாறு கூறும் டெல்வின் சில்வா ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 13வது திருத்த சட்டமானது 1987 ஆண்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு 6/5 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட ஒரு விடயமாகும். இவ்வறிக்கையில் அவ்வாறு இருக்கையில் அது இலங்கை மக்களின் விருப்பம் இல்லாமல் நிறைவேற்றப்பட்டது என எவ்வாறு சொல்ல முடியும்? இலங்கை இந்திய ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டதிலிருந்து அதற்கு எதிராக போராடியவர்கள் ஜேபிபியினர் என்பது உண்மைதான். இதை மறந்து தற்பொழுது எமது மக்கள் கணிசமாக ஜேபிபியை ஆதரிக்கின்றார்கள். ஆனால் இந்த 13வது திருத்தச் சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட்டிருந்தால் எமது மக்கள் விரும்பியோ விரும்பாமலோ தேசிய அரசியலுக்குள் வந்திருப்பார்கள் என்பதனை டெல்வின் சில்வா விளங்கிக் கொள்ள வேண்டும். 1978 ஆண்டு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்டதில் இருந்து தற்பொழுது வரையில் 22 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் 13வது திருத்தச் சட்டம் மாத்திரமே இன்னமும் முழுமையாக அமல்படுத்தப்படாமல் இருக்கின்றது. 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக எதிர்த்து வந்த ஜேபிபியினரே 2006 இணைந்திருந்த வடக்கு கிழக்கை பிரித்தும் வைத்தனர். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல்களின் போது கூட ஜேபிபியினரால் தமிழ் மக்களுக்கான தீர்வு தொடர்பில் எதுவும் குறிப்பிடவில்லை. ஜேபிபியை பொறுத்த மட்டில் ஜனாதிபதி அமைச்சர்களின் கருத்தை விட கட்சியின் செயலாளரின் கருத்தை முதன்மையாக இருக்கும். எனவே அவரின் கருத்தை தட்டி கழித்து விட முடியாது. 13வது திருத்தச் சட்டம் தமிழர்களுக்கு முழுமையான தீர்வு இல்லை என்பது எங்களை போன்ற தமிழ் அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடாகவும் இருக்கின்றது. ஆனால் தமிழர்களின் தீர்வு படியத்தில் இது ஒரு முதற் புள்ளி என்பதே எங்களது கருத்து. ஆனால் இன்று 13வது திருத்தம் தமிழர்களுக்கு தீர்வு இல்லை என்றும் கூறும் ஜேபிபியினர் இதுவரையில் தமிழர்களின் பிரச்சினைக்கு இதுதான் தீர்வு என்று எதனையும் சொல்லுவதாக இல்லை. இலங்கையில் அனைவரும் சமம், அனைவரும் சமத்துவமாக வாழ்வதற்கான ஒரு தீர்வினை கொண்டு வர போகின்றோம். 13வது திருத்தச் சட்டத்திற்கு எதிரானவர்கள் அதனை இல்லாமல் ஆக்கப் போகின்றோம் என்று சொல்பவர்கள் தமிழர்களின் பிறையோடி போயுள்ள இன பிரச்சனைக்கு என்ன தீர்வினை தரப்போகின்றோம் என்பதையும் அவர்கள் கூற வேண்டும். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் ஒழிப்போம், அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை நிலைநாட்டுவோம் என்று வாக்குறுதிகளை வழங்கியவர்கள் ஜனாதிபதி தேர்தல் முடிந்து ஜனாதிபதியான பின்பும் அதனைத் தொடர்ந்தும் பாராளுமன்ற தேர்தல் முடிந்து பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மைக்கு மேலாக 159 ஆசனங்களை மக்கள் வழங்கியிருந்தும் இன்றும் 3 தமிழர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்கின்றார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று அதே பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி 3 தமிழர்களை கைது செய்திருக்கின்றார்கள். தற்போது வரையில் அனைவரும் சமம் என்று கூறுபவர்கள் வடகிழக்கை சார்ந்த தமிழர்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ அவர்களது அமைச்சரவையில் இடம் கொடுக்கவில்லை. வடக்கு கிழக்கில் தமிழர்கள் மாத்திரம் 7 பேர் அவர்களின் கட்சியிலேயே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் 2 தமிழர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் வடக்கு கிழக்கை பூர்வீகமாக கொண்டவர்கள் கிடையாது. இனவாத ரீதியில் தமிழர்களையும் முஸ்லிம்களையும் புறக்கணிக்கின்றவர்கள் என்பதனை நடைமுறை ரீதியில் காட்டிக்கொண்டு அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று வாய் வார்த்தையில் மாத்திரம் கூறிக்கொள்கின்றார்கள். இந்த தேசிய மக்கள் சக்தி எனும் ஜேபிபிக்கு நான் ஒரு சவால் விடுகின்றேன். நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள், அனைவரும் சமம் என்று கூறும் நீங்கள் இந்த நாட்டில் பௌத்த மதத்திற்கு நீங்கள் கொடுக்கும் முன்னுரிமையை இந்த நாட்டில் உள்ள ஏனைய மதங்களுக்கு கொடுத்து காட்டுங்கள். உங்களால் இயலும் என்றால் முதலில் அதை செய்து காட்டுங்கள். அதன் பிறகு இந்த நாட்டில் அனைவரும் சமனானவர்கள் என்று கூறுவார்கள் என்று தெரிவித்தார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தேசிய அமைப்பாளருமான கோவிந்தன் கருணாகரம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள்.
மேற்கு ஆப்பிரிக்கா நாடான கினியாவில் நேற்றைய தினம் இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விடுமுறை தினமான நேற்றைய தினம் கினியாவில் கால்பந்து போட்டி நடைபெற்றது. கால்பந்து போட்டியை பார்த்துக் கொண்டிருந்த போது திடீரென இரு அணி ரசிகர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல் வன்முறையாக வெடித்ததில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். அத்துடன் அருகே உள்ள காவல் நிலையத்தை தீ வைத்ததுடனும் வன்முறையிலும் ஈடுபட்டனர். நடுவர் சர்ச்சைக்குரிய வகையில் தீர்ப்பு வழங்கியதால் கோபமடைந்த ரசிகர்கள் மைதானத்தை முற்றுகையிட்டு வன்முறையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய இராணுவம் காசாவின் வடக்கு பகுதியில் மேற்கொண்ட தாக்குதலில் 15 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். பெய்ரல் லகியா நகரில் உள்ள கட்டிடம் ஒன்றில் தங்கி இருந்தவர்களே கொல்லப்பட்டுள்ளதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் பலர் படுகாயமடைந்துள்ள நிலையில் அவர்களுக்கு அவசர சிகிச்சை அளிப்பதில் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாக மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலிய இராணுவம் இந்த பிரதேசத்தை குறிவைத்து கடந்த சில வாரங்களாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. மக்களை வெளியேற்றும் நோக்கில் தொடர்ந்தும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் குறித்த குற்றச்சாட்டுக்களை இஸ்ரேலிய இராணுவம் மறுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.